Hi, welcome back to our Innovation. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Math Unit 3 அதாவது Chapter 3 Bill, Profit and Loss Example Sums நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாப்டரில் இதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் பில்ஸ். ஒரு பில் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட்டுங்கிறது லாபம் நஷ்டம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு ஷாப்புக்கு போனால் அவங்க எப்படி பில் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளும் பில் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் இஸ் கிவன். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் என்ன இருக்கும், பில்ஸ் இருக்கும், ப்ராஃபிட். ஸோ பில்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பில்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சிஸ்டம் பில்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பில்ஸில் என்னென்ன காலம்ஸ் வரும், ஸோ அதை என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணி நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது தான் பில்ஸில் நம்ம பார்க்கணும். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். 3.2 bill, that is Kodai is getting ready for term 2 studies in her school. Her mother gives Kodai rupees 300 to purchase the stationery items like notebook, pen, pencil, geometry box, etc. Kodai purchased some stationery items and brought home to the following. கோதை ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போய் அவளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்ன நீடட் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வாங்குறா. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் நம்ம பில்லை அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது. So it's a cash bill. See here, ABC stationery shop. So நம்ம ஒரு பில் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கணும். மேலே வந்து கேஷ் பில் ஆர் கிரெடிட் பில் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ நம்ம இங்கே உங்கள் லெசனில் உங்கள் சாப்டரில் எல்லாமே கேஷ் பில் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பில்லுங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாங்கிக்குவோம், லேட்டரான் கொஞ்சம் டேஸ் பர்டிகுலர் டைம் கழித்து நம்ம அவங்களுக்கு மணி கொடுப்போம். ஒரு 1 or 2 days கழித்து கொடுப்போம், இல்லை 1 month கழித்து கொடுப்போம். அதுதான் கிரெடிட் பில்லுங்கிறது. அது நம்ம இப்போ பார்க்க வேணாம். இப்போ நம்ம கேஷ் பில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் பில் பார்த்தீங்கன்னா என்ன ஷாப்பில் அவங்க வாங்குறாங்க அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஏபிசி ஸ்டேஷ்னரி மார்ட், பெரியார் சாலை, ஈரோடு. ஸோ ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ். தென் பில் நம்பர். ஸோ ஒவ்வொரு பில்லுக்குமே கம்பல்சரியாக நம்ம எழுத வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் நம்பர். ஒவ்வொரு பில்லுக்குமே நம்பர் இருக்கும். ஸோ இப்போ 75னா இதுக்கப்புறம் வர வேண்டியது 76. அந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்ம பில் நம்பர்ஸ் வரும். ஸோ இது வந்து 75 ஃபர்ஸ்ட் பில் நம்பர் எழுதணும். தென் அதே காலம்னா இங்கே வந்து டேட் போட்டிருக்காங்க. ஸோ என்றைக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது டேட் இருக்கும். சீரியல் நம்பர். ஸோ இந்த ரெண்டுமே இந்த ஹெட்டிங்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு கேஷ் பில்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தென் அந்த எந்த ஷாப்பில் வாங்குகிறோமோ அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ், அதாவது அதோட அட்ரஸ் எல்லாமே சேர்ந்து வரும். தென் பில் நம்பர், டேட்டா, சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஐட்டம்ஸ். ஸோ என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வரும். குவான்டிட்டிங்கிறது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 pencils 4 pencils அந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோங்கிறது இந்த குவான்டிட்டி காலமில் வரணும். நெக்ஸ்ட் ரேட். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, ரேட் இன் ருபீஸ், தட் இஸ் ரேட். இது வந்து சிங்கிள் குவான்டிட்டியோட ரேட்டு. ஸோ இப்போ ஒரு பென்சிலோட ரேட்டு தான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ நம்ம குவான்டிட்டியும் ரேட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பில் க்ரியேட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு காலம் வந்து அமௌண்ட். ஸோ ஒரு இப்போது இங்கே பாருங்கள், 192 pages unruled notebooks எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 3 quantity அண்ட் த ரேட் இஸ் 21. ஸோ இது வந்து ஒரு நோட்டான புக்கு, ஒரு நோட்டோட காஸ்ட். அப்போ 22 into 3 is 63. இதை ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இந்த கேஷ் பில்லில் எந்த கேல்குலேஷனுமே நீங்கள் பண்ணக்கூடாது. தனியாக ரஃப் ஷீட்டில் நீங்கள் இந்த கேல்குலேஷன் போட்டுக்கோங்க. இங்க் பென் 2 வாங்குறா, 2 இங்க் பென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்போ அதோட காஸ்ட் வந்து 35. சிங்கிள் காஸ்ட் வந்து பர் காஸ்ட் வந்து 35 into 2 70. பென்சில் 2 pencils, a single pencil's cost per pencil cost is 15. So 15 into 2 30. Eraser 1 5 rupees 5. Geometry box 1 quantity. ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸோட காஸ்ட் வந்து 52. அப்போ 1 into 52 52. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட டோட்டல் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கா அப்படிங்கிற டோட்டலும் இங்கே வரணும். ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அந்த குவான்டிட்டியும் இங்கே வரணும். ஸோ இதெல்லாமே போட்டு டோட்டல் போட்டு இங்கே கீழே உங்களுக்கு பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸில் கேஷ் பில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த அபவ் பில் கோதை அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் த பில் ஹேஸ் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது? நான் சொன்ன மாதிரி நேம் ஆஃப் த ஷாப், சீரியல் நம்பர் ஆஃப் த பில், டேட் ஆன் விச் த பில் இஸ் ப்ரொடியூஸ்ட், த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ்ட், எவ்வளோ ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா அது சீரியல் நம்பரில் வந்துடும். காஸ்ட் ஆஃப் ஈச் ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டமோட காஸ்ட் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் இது. அண்ட் அமௌண்ட் பெய்ட் ஃபார் த பர்ச்சேஸ். டேக்ஸ் டீட்டெயில்ஸ் யூ வில் லேர்ன் இன் த ஹையர் கிளாஸஸ். ஸோ இது கூட இப்போ நம்ம ஜிஎஸ்டி அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த கிளாஸ்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரியேட்டிங் அ பில், ஒரு பில் கிரியேட் பண்ணணும்னா இதெல்லாமே இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அது ப்ராப்பர் பில்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இன்கேஸ் பில் நம்பர், டேட் ஏதாவது ஒன்று மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலும் யூ வில் பி லூசிங் த மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸ் வர இடத்துல உங்களுக்கு 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் என்னென்ன கரெக்டாக இந்த ஹெட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு பில் கிரியேட் பண்ணணும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. வெரிஃபிகேஷன் ஆஃப் த பில்ஸ் 3.2.1ல பார்த்தீங்கன்னா இந்த பில்லை வந்து எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் கொண்டு வந்தாலும் அதை நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அதாவது இங்கே கால்குலேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஐட்டம் நம்பர் 1 21 into 3 இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். தென் 35 into 2 ஐட்டம் நம்பர் 2 ஐட்டம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷன் மல்டிப்ளை இந்த குவான்டிட்டி அண்ட் ரேட் இருக்கு இல்லையா, இந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். தென் ஹியர் சி கோதைஸ் ஃபாதர் ஆஸ் சம் கொஸ்டின்ஸ் அபவுட் த பில் அண்ட் கோதை ஆன்சர் ஹிம் ஆஸ் ஃபாலோஸ். இப்போது இந்த கோதை வந்து இந்த பில்லை வச்சு அவங்க ஃபாதர் வந்து சர்டன் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து அவள் எப்படி ஆன்சர் பண்ணுறா அப்படிங்கிறது. சி அவர் என்ன கேட்குறாருன்னு பாருங்கள். ஹவு மெனி நோட் புக்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட். ஸோ இப்போது அதுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் வரும்? நோட் புக்ஸ் எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ஐட்டம் தான் நோட் புக்குங்கிறது. அதில் எவ்வளோ வாங்கியிருக்காவா? குவான்டிட்டி இஸ் 3. ஸோ மொத்தமாக அவள் 3 வாங்கியிருக்கா. ஸோ 3 இஸ் த ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஈச் பென்? ஸோ ஈச் பென்னுங்கிறது ஒரு சிங்கிள் பென்னோட காஸ்ட். அப்போ ஒரு பென்னோட காஸ்ட் என்ன இங்கே கொடுத்துருக்கு? சிங்கிள் பென்னோட காஸ்ட் என்ன வரும்? சி சிங்கிள் பென் காஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் பென் இஸ் இங்க் பென் 35. ஸோ ஒரு பென்னோட காஸ்ட் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாரு? வாட் இஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பென்சில்? தட் இஸ் ₹30. ஸோ எவ்வளோ அமௌண்ட்? ஸோ அமௌண்ட் பெய்ட் ஃபார் பென்சில், பர் பென்சிலுக்கு கேட்கல. ஸோ அப்படி இருக்கும்போது மொத்தமாக அவங்க பென்சிலுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? ஸோ டோட்டல் அமௌண்ட்டில் இருக்கிற ஆன்சர் தான் வரும். அதாவது பென்சில் ₹30 வாங்கியிருக்கா. எவ்வளோ பென்சில்னா தான் 2ங்கிறது வரும். ஒரு பென்சில் எவ்வளோ காஸ்ட்னா 15 வரும். எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு வந்தால் ₹30 வரும். தட் இஸ் வாட் இஸ் த அமௌண்ட் பெய்ட் ஃபார் பென்சில். Fourth question, how much the shopkeeper will give you back if you give 3 currencies of 300? So ஃபைனலாக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. அதாவது ஷாப்கீப்பர் கிட்ட நீ ₹300 நோட் கொடுத்துருக்கியா, அப்போ அது எவ்வளோ ருபீஸ் வரும்? ₹300 வரும், ரைட்? ஸோ இப்போ இங்கே எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆயிருக்கு, உனக்கு பேலன்ஸ் எவ்வளோ, அவர் திருப்பி கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் ஜென்ரலாக நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஆன்சர் இதுதான் மோஸ்ட்லி இருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ கொண்டு போனேன், திருப்பி எவ்வளோ பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல? ஸோ எவ்வளோ கொண்டு போனோம் அந்த அமௌண்ட் வித் எவ்வளோ ரிட்டர்ன், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் ரெண்டையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அவள் 300 கரன்சிஸ் நோட் கொண்டு போயிருக்கா, அதாவது ₹300 கொண்டு போயிருக்கா. இங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்காவா? 220. அப்போ 300 minus 220 தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். The answer is 80. ஓகே, this is இப்போ 3.2 பில்லோட டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பில் எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த பில்லில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரணும், ஸோ என்னென்ன ஹெட்டிங்ஸ் வரணும், எந்த மாதிரி காலம்ஸ் ட்ரா பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டால், அந்த பில்லேருந்து சர்டன் கொஷின்ஸ் கேட்டால் நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கொஷினில் நம்ம பார்த்தோம். 3.2.2 ப்ரிப்பேரிங் அ பில் பாருங்கள், இங்கே ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ பில் கொடுத்துருக்காங்க. 2 kg அறிவு purchase the following vegetables from a petty shop. ஸோ இப்போ வந்து அறிவு வந்து ஹிஸ் பர்ச்சேசிங் த வெஜிடபிள்ஸ். அப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி வரும் உங்களுக்கு? கேஜிஸில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம ருபீஸோட கேல்குலேஷனை பார்த்தோம். இப்போ இந்த பில்லை வந்து கேஜிஸோட கேல்குலேஷனை பார்க்குறோம். தட் இஸ் 2 kg of brinjal at 12 per kg, 3 kg of onion at 16 per kg, 3 kg of tomato at ₹30 per kg and 2 kg of potato at ₹24 per kg. So
எவ்வளோ கேஜி, ஒரு கேஜியோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பிரிஞ்சால், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறா. இந்த பர் கேஜினா ஒரு கேஜியோட ப்ரைஸ். அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது என்ன, 2 கேஜிஸோட ப்ரைஸ், 3 கேஜி அந்த மாதிரி எவ்வளோ வாங்கினானோ அந்த கேஜியோட ப்ரைஸை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். See here, இப்போ அந்த ஷாப்போட நேம் என்ன, கேஷ் பில் வெஜிடபிள் ஷாப். ஸோ அது ஸ்டேஷ்னரி ஷாப்னா அதோட ஹெட்டிங் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்னு எழுதணும். வெஜிடபிள் ஷாப்னா வெஜிடபிள் ஷாப்னு வரணும். இன்கேஸ் மளிகை சாமான் அந்த மாதிரி வாங்குறானா கிராசரி ஷாப் அப்படி நீங்கள் போடலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்களோ ஸோ அது எது பேஸ் பண்ணி இருக்கோ அந்த நேமை நீங்கள் போட்டு எழுதணும். See here, PQR வெஜிடபிள் ஷாப், விவேகானந்தா ஸ்ட்ரீட், திருச்சி. உங்களுக்கு ஈஸியாக ஸ்பெல்லிங்ஸ் தெரியக்கூடிய அட்ரஸை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ என்ன கம்பல்சரியாக வரணும், பில் நம்பர், த டேட், சீரியல் நம்பர், ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட். இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே, அதாவது இந்த காலம்ஸ் எல்லாமே வரணும். சீரியல் நம்பர், ஐட்டம்ஸ், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட். ஸோ சீரியல் நம்பருங்கிறது நம்ம எவ்வளோ ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சீரியல் நம்பர் வரும். என்னென்ன ஐட்டம்ஸ்னு எழுதுங்க. தென் குவான்டிட்டி எவ்வளோ வாங்க சொல்லியிருக்காங்க, 2 கேஜி வாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கேஜியோட காஸ்ட் வந்து 12 rupees. ஸோ அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஆனியன் 3 kgs பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. per kg காஸ்ட் is 16 rupees. ஸோ த டோட்டல் அமௌண்ட் இஸ் 48. Tomato 3 kgs 20 rupees per cost and 60 rupees. Potato 2 kgs 24 rupees per cost, 48 rupees. So இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி டோட்டல் போடணும். சீஹா இந்த மாதிரி நீங்கள் பில் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே திங்க்ல கேட்டிருக்காங்க, where be any change in the value of the bill if the columns rate and quantity are interchange. So in case quantityயும் ரேட்டும் interchange ஆகிருந்ததுன்னா ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிறது இங்கே எழுதிட்டு 16ங்கிறது இங்கே எழுதுனா ஏதாவது சேஞ்ச் வருமா? தேர் ஓன்ட் பி எனி சேஞ்ச். ஓகே, ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா எதுவும் சேஞ்சஸ் வராது. வேரஸ் ஆனியன் 3 kg, பிரிஞ்சால் 2 kg இந்த குவான்டிட்டிஸை நம்ம மேலையும் கீழையும் போட்டு எழுதினோம்னா பில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது ப்ராப்பர் பில் கிடையாது. ஓகே, தேர் வில் பி அ சேஞ்ச் இன் த பில். ஓகே, பேஜ் நம்பர் 45 திங்க்ல பாருங்க. if 55 bills are produced on a day, then which information is same on all the bills? ஸோ இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு பில் கிரியேட் பண்ணும்போது ஒரு தட் இஸ் இன் அ டே, ஒன் டேல 55 பில்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 55 பில்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஐட்டம் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சேஞ்சே ஆகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்? கேன் யூ திங்க்? எஸ், தட்ஸ் த டேட். ஸோ அந்த ஒரு நாளையில் தான் அவங்க 55 பில்ஸுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டு மட்டும் சேஞ்ச் ஆகாது. எல்லா பில்லுக்குமே அந்த சேம் டேட்டு தான் அப்பியர் ஆகும். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் த செகண்ட் கொஸ்டின் ஹவு டு கிரியேட் a bill, இந்த 2 ஆன்சர்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர் இனோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.